மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. எனவே கல்வி இன்னும் கன்கரண்ட் லிஸ்டிலேயே இருப்பதனால் அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். காங்கிரசும் கொள்கை அளவில் அதை ஏற்றிருக்கிறது, தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது. அதை இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி அவர்கள் மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை மாநில பட்டியலுக்கு கல்வி தொடர்பான அதிகாரத்தை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை வரவேற்கிறோம். காங்கிரஸ் அதை ஏற்கனவே செய்ததை, அதாவது ஒத்திசைவு பட்டியலில் கொண்டு போனதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறது. அந்த கடமையை உணர்ந்து ராகுல் சொல்லியிருக்கிறார் என்று நம்புகிறேன். டெல்லி தேர்தலை பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக ஆட்சி அமைக்கும், 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கருத்து கணிப்புகள் அவ்வாறு சொல்லுகின்றன. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நாம் உறுதியாக கூற முடியும். தேர்தல் முடிவுகள் எனக்கு தெரிந்த வரையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருப்பதாக அறிகிறேன். ஆம் ஆத்மி கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி போன்றவர்கள் எல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மறுபடியும் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வரும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடங்குகிறது. அந்த விவாதத்தில் நான் பங்கேற்று பேசுகிற போது இந்த கருத்தையும் வலியுறுத்துவேன். மாநில அரசுகள் மாநில உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல், தமிழ்நாட்டை தவிர பிற மாநில அரசுகள் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும், சமஸ்கிருதமயமாதலை எதிர்ப்பதாக இருந்தாலும், இன்றைக்கு RSS பிஜேபி வைக்கிற ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே ஆட்சி என்கிற கொள்கைகளை எதிர்ப்பதாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழ்நாடு முன்கை எடுக்கிறது. பிற மாநிலங்களும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் இன்றைக்கு கனிந்திருக்கிறது. இந்த மேடையிலே அகிலேஷ் யாதவ் அவர்களும், NK பிரேமச்சந்திரன் அவர்களும், ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்று நம்முடைய கோரிக்கைக்கு வலு சேர்த்திருப்பதன் மூலம் தேசிய அளவில் அதற்கான ஆதரவு பெருகுகிறது என்று நான் நம்புகிறேன்.